கனவு காணுங்கள். நம்முடைய தமிழக அரசியல் குறித்து கனவு காணுங்கள். நம்மிடத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்தால் எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு உருவாகும் என்பதை குறித்த கனவை காணுங்கள். கொஞ்சம் யோசிக்கும் போது தான் புரிகிறது. அவ்வளோ குவாலிட்டியான தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவ்வளவு திறமையான தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தலைமுறையாக மக்களுக்கு சேவை செய்கிற தலைவர்கள் இருக்காங்க. தொண்டனாய் இருந்து தலைவனாய் உயர்ந்த தலைவர்களும் இருக்காங்க. ஜாதிய ஆதிக்கம் நிறைந்த அரசியலில் மக்கள் சேவையால் தலைவர்களாய் நிறுத்தப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அது பிறகு உழைப்பாளிகளுக்கென்று தங்களுடைய பேச்சையும் செயலையும் செயல்படுத்ததினால் உருவாகிய தலைவர்கள் இருக்காங்க. அது பிறகு மற்ற அரசு நிர்வாக பதவிகளிலிருந்து மக்கள் சேவைக்கென்று தங்களை அர்ப்பணித்து வந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து பல பின்னணியத்தில் பல குழுக்களுக்கு தலைவர்களாக இருந்து மக்கள் முன்னேற்றத்தோடு வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்து மக்களுக்கென்று தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்த தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க, ஆனால் பிரிஞ்சு இருக்காங்க. இந்த தலைவர்கள் அனைவரும் சங்கமமாகணும். இந்த தலைவர்கள் அனைவரும் மக்களுக்கென்று சேவை செய்யணும். அதனால தான் நான் சொல்கிறேன், கனவு காணுங்கள். தமிழக அரசியல் குறித்து கனவு காணுங்கள். தமிழ்நாடு சிறக்க நம்முடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர கனவு காணுங்கள். கனவு காணுங்கள். அதை நினைவாக்க நம்முடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நன்றி.